மகாநதி அடுத்த வார எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குற எல்லாருமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அடுத்த வார எபிசோட்ல நடக்க போகுது. அதாவது விஜயும் காவேரியும் பிரிய போறாங்க. அதாவது சாரதா வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே காவேரி கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்கா அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் போட்டு தான் விஜய் காவேரியை கல்யாணம் பண்ணாரு அப்படிங்கிற விஷயம் யமுனா மூலியமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக விஜய் காவேரிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற நேரத்தில் வீட்டுக்கு வந்திருப்பாரு. காவேரியை கூட்டிகிட்டு போக வந்திருக்கப்ப அது மட்டும் இல்லாமல் சர்ப்ரைஸ் முடிஞ்சு காவேரியை கொடைக்கானல் கூட்டிகிட்டு போகலாம் கல்யாண நாள் அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு தான் காவேரியை பேக் பண்ண சொல்லிட்டு வந்திருப்பாரு. அவங்க வீட்டில் எல்லாத்துக்கும் விஷயம் தெரிஞ்சோன்னே இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக எல்லாம் கிளம்பி விஜய் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் கார்கிட்டே நின்றுட்டு இருக்காரு. அதே சமயத்தில் காவேரியும் பேக் எடுத்துகிட்டு வராங்க. இதை பார்த்த எல்லாருக்கும் ரொம்பவே கோவத்தோட வராங்க. இப்படி ஒரு கல்யாணத்தை எப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சாரதா காவேரியை வேகமாக ஓங்கி அறையிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. இந்த விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்பவே அலறாங்க. அதுக்கப்புறம் காவேரியோட அம்மா சாரதா காவேரியை பார்த்து எதுக்காகடி இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்பவே கோவமாக கேட்குறாங்க. அதுக்கு காவேரி அழுதுகிட்டே நான் சொல்லிடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நர்மதாவோட ஆப்ரேஷனுக்காக தான் நான் இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்றாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜயும் எல்லார் முன்னாடியும் கையெடுத்து கும்பிட்டு இந்த மாதிரி என்னெல்லாம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. அதை எதுவுமே கேட்காம குமரன் பார்த்தீங்கன்னா வேகமாக விஜயை ரெண்டு அரை ஓங்கி அடிச்சு ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் எப்படிலாம் நீ விளாண்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயை குமரன் அரைஞ்சிருவாரு. இதுதான் குமரன் விஜயை அறைவார் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்துருக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு சம்பவம் தான் அடுத்த வாரத்தில் நடக்க போகுது. குமரன் பார்த்தீங்கன்னா விஜய் அரைஞ்சது கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்காதனால எல்லாமே ஷாக்காக பார்த்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு காவேரி அவங்க அம்மா திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கப்புறம் காவேரியோட அம்மா சாரதா விஜய் கிட்ட இந்த மாதிரி ஒரு ஆள் கூட என் பொண்ணு வாழ்றதை விட காலம் ஃபுல்லாக என் பொண்ணு என் மகளாகவே இருந்துட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கையை பிடிச்சி எல்லாம் அவங்க ஃபேமிலி எல்லாமே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இதுதான் அடுத்த வாரத்தில் நடக்க போகுது. காவேரியோட அம்மா சாரதா பார்த்தீங்கன்னா உண்மை தெரிஞ்சு காவேரியை விஜயும் பிரித்து வச்சுட்டாங்க. இந்த மாதிரி நடக்கிறனால காவேரி விஜயும் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. என்னதான் விஜய் காவேரி கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணியிருந்தாலும் கூட அதுக்கப்புறம் காவேரியும் விஜயும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே விருப்பப்பட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே லவ் பண்ணுவாங்க. இந்த நேரத்தில் போய் இவங்க ரெண்டு பேரும் சேர்ற இந்த நேரத்தில் கரெக்டாக உண்மை அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் பிரிகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா சாரதா பார்த்தீங்க அப்படின்னா காவேரி பிரித்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனது மட்டும் இல்லாமல் இனிமேல் நம்ம எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும், இனிமேல் அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை, இந்த வீட்டிலே நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா பார்த்தீங்கன்னா இந்த வீட்டிலேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு எல்லாருமே இந்த வீட்டிலேருந்து கிளம்பிடுவாங்க. காவேரியோட அம்மா சாரதா காவேரி கிட்ட இனிமே உன் வாழ்க்கையிலே அவர் கிடையாது, அவர் வாழ்க்கையிலும் நீ கிடையாது, இனிமே அவரை பற்றின ஒரு பேச்சு இங்கே இருக்கக்கூடாது, உன் பேரில் அவர் எழுதின வீடுலேருந்து எல்லாமே போய் கொடுத்துரு, அந்த மாதிரி எதுவுமே நமக்கு வேணாம், ஒன்றை வச்சு அவர் இப்படி ஒன்று விஷயம் பண்ணியிருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல, நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ அந்யோன்யமாக வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு நான் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து எங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க. நர்மதா ஆப்ரேஷனுக்கு பணம் ரெடி பண்ண வேறு வழியே இல்லையா காவேரி, உன் வாழ்க்கையை இப்படி தியாகம் பண்ணி தான் ரெடி பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்டுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கங்காவுக்கு காவேரி கிட்ட அன்னைக்கு கூட நீ எப்படி விஜயை லவ் பண்ண அப்படிலாம் நான் கேட்கும் போது நீயும் என்னென்னமோ கதெல்லாம் சொல்லியிருக்க, அதையும் நான் நம்பியிருக்கேன் பார்த்தியா காவேரி, ஆனால் நீ இப்படி ஒரு விஷயத்தை எங்கள்கிட்ட மறைச்சிட்டு ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க, ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் போட்டு மேரேஜ் பண்ணுறதுலாம் என்ன பழக்கம் இது, இதெல்லாம் யாராவது பண்ணுவாங்களா, உன் வாழ்க்கையை தியாகம் பண்ணி அப்படி என்னடி அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் காவேரியை பற்றி கேட்பாங்க. இன்னொரு சைட் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டிக்கு இப்போ தான் இந்த விஷயமே தெரியுது, கான்ட்ராக்ட் பற்றின விஷயமே பாட்டிக்கு இப்போ தான் தெரிய வருது. அதனால அவங்க ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. என்னங்க என்ன சொல்கிறாங்க காவேரியோட ஃபேமிலி, விஜய் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அப்போ தான் தாத்தா விஜய் இந்த மாதிரி விஜயும் காவேரி ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் போட்டு தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க எல்லா விஷயத்தையுமே பாட்டிக்கிட்ட தாத்தா சொல்கிறாரு. இதை கேட்ட பாட்டி பார்த்தீங்கன்னா ஏன்டா இப்படி பண்ண, உன் வாழ்க்கையை நீயே இப்படி அழிச்சிக்கிற, உனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை நான் அப்புறம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதை எங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்ல வேண்டியதானே, நாங்கள் சொன்னோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கைன்னு கூட பார்க்காம இந்த மாதிரி அக்ரிமெண்ட்லாம் வச்சு கல்யாணம் பண்ணலாமா, இதெல்லாம் ரொம்ப தப்பு, நமக்கே கஷ்டமாக இருக்கும் போது பொண்ணை பெற்றவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், இதெல்லாம் நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி விஜயை ரொம்பவே திட்டுவாங்க. நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்க, நம்ம போய் அவங்கள்ட்ட பேசக்கூட முடியாது, அந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் நீ பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி விஜய் கிட்ட சொல்லுவாங்க.
எல்லாமே முடிஞ்சிருச்சு சாரதா, இந்த விஷயம் வந்து எனக்கு முன்னாடியே தெரிஞ்சும் அதுக்கப்புறம் வந்து நானும் இதே மாதிரி தான் கோவப்பட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு மனசார 2 பேருமே காதலிச்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு இடையில தான் வந்து வெண்ணிலா வந்து இப்படி ஒரு குழப்பத்தை வந்து ஏற்படுத்திட்டா. அந்த வெண்ணிலா வந்ததுனால தான் விஜய் வந்து எங்கே வெண்ணிலா கிட்ட போயிடுவானோ அந்த மாதிரி ஒரு பயம் தான் எனக்கு இருந்துச்சு. மற்றபடி விஜய் வந்து காவேரி மேலே ரொம்பவே பிரியமாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் விஜயும் வந்து தாத்தாக்கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் நான் வந்து காவேரி என்ன தான் வந்து 1 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டு மேரேஜ் பண்ணியிருந்தாலும் அவளை வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவளை வந்து நான் மனசார லவ் பண்ணுறேன். அவளை எப்படி தாத்தா நான் விட்டுட்ருப்பேன். அவளை நான் விட்டுட்டு போகிற மாதிரி அவகிட்ட நடந்துட்டுருக்கேன். என்னதான் வெண்ணிலா வந்தாலும் காவேரி தான் எனக்கு முக்கியம். வெண்ணிலா மேலே இருக்கிறது வந்து ஒரு கருணை. அவளை வந்து நல்லபடியாக ஒரு குணப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஒழிஞ்சு அவன் மேலே எனக்கு எந்த ஒரு எண்ணமுமே கிடையாது. எப்போதுமே காவேரி மட்டும்தான் எனக்கு பொண்டாட்டி. இதை வந்து எப்படி எல்லாத்துக்கும் நான் ப்ரூவ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. காவேரி வந்து நம்ம ஆஃபீஸில் பாதி ஷேரை கொடுத்து அவளை வந்து எம்டி ஆக்கியிருக்கேன். அந்த சர்ப்ரைஸை வந்து காவேரிக்கு சொல்லிவிட்டு அவளை கொடைக்கானல் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்தேன். ஆனால் இந்த நேரத்தில் அவங்க குடும்பத்தில் வந்து எல்லாத்துக்குமே இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து தாத்தா கிட்டேயும் பாட்டிக்கிட்டையும் சொல்லுவாங்க. சத்தியமாக இதுக்கு மேலே காவேரி இல்லாத ஒரு லைஃப்பை வந்து என்னால் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே முடியாது தாத்தா. காவேரி தான் என்னோட உலகம். அவள் வந்தோன்னு தான் என் லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் ஆயிருக்கு. என்கிட்டயும் நிறையா சேஞ்ச் இருக்குது. காவேரி இல்லாத ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரகம் மாதிரி தான். காவேரி தான் வாழ்க்கையான சுத்தமாக நினச்சி பார்க்க முடியாது. காவேரி பிரிஞ்சு என்னால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அழுதுகிட்டே தாத்தா கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் சொல்லுவாங்க. உன்னோட வருத்தம் எனக்கு புரியுதுப்பா. நாங்கள் 2 பேரும் உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டாலும் காவேரி வீட்டில் கொஞ்சமாவது யோசிச்சுப்பாரு. பொண்ணை பெற்றவங்க இந்த மாதிரி 1 வருஷம் நீ அக்ரிமெண்ட் போட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிங்கிற விஷயம் தெரிஞ்சோன்னே அவங்க மனசெல்லாம் எவ்வளோ உடஞ்சி போயிருக்கும். நான் பொண்ணோட வாழ்க்கை வந்து போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இங்கேருந்து உன்கிட்ட இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க மனசளவில் எந்த அளவுக்கு நொந்திருப்பாங்க அப்படிங்கிறத நீ வந்து புரிஞ்சுக்கணும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து பாட்டி வந்து விஜய்கிட்ட இதுக்கப்புறம் நம்ம போய் அவங்கள்ட்ட பேசியும் ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம பேசுகிறது எதையுமே வந்து காதில் வாங்க மாட்டாங்க. அவங்க வந்து அப்படியே நம்ம பேசி அனுப்பி கேட்டு அதெல்லாம் பிரச்சனைலாம் வந்து முடிகிறதுக்கு இன்னும் எவ்வளோ வருஷம் வேணாலும் ஆகலாம். அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம மேலே தப்பாக வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட போய் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்லுவாங்க. இல்லை பாட்டி, நான் காவேரி என் கூட இங்கேருந்து போக விடவே மாட்டேன். காவேரி என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அழுதுகிட்டே அடம் பிடிச்சிட்ருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வீட்டில் வந்து எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிவிட்டு அந்த சாவியை கொடுக்கறதுக்காக வருவாங்க. சாரதா பார்த்தீங்கன்னா வீட்டோட சாவியை எடுத்துகிட்டு அங்கே போயிட்டு தாத்தா கிட்ட கொடுக்கறதுக்காக போவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஹாலில் தாத்தா பாட்டி விஜய் எல்லாமே இருப்பாங்க. சாரதா பார்த்தீங்கன்னா நேராக வந்து தாத்தா கிட்ட சாவியை கொடுத்துட்டு இந்த மாதிரி நாங்கள் வீடை வந்து காலி பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி எங்களுக்கும் உங்களுக்கும் இனிமேல் எந்த சம்மந்தமும் இல்லை. என் பொண்ணோட வாழ்க்கையில் இனிமேல் உங்கள் பேரை வந்து கிடையாது. அவளை வந்து இனிமேல் எந்த தொந்தரவும் பண்ண வேணாம்னு சொல்லிடுங்க. இதோட எல்லாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சாவியை வந்து கொடுக்குறாங்க. தாத்தாவும் பார்த்தீங்கன்னா சோகமாக சாவியை வந்து வாங்கிக்கிறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து காவேரி எங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது எதையுமே காதில் வாங்காமல் பார்த்தீங்கன்னா சாரதா வந்து வெளியே போகிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் தாத்தா பாட்டி எல்லாமே வெளியே போய் பார்க்குறாங்க. எல்லாமே வந்து பேக் பண்ணிவிட்டு கிளம்புறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரியும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்காங்க. விஜய் வந்து வேகமாக ஓடிட்டு வந்து காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதை பார்த்தா காவேரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுகுறாங்க. விஜய் வந்து தரையில் முட்டி போட்டுட்டு காவேரி நினச்சி ரொம்பவே அழுகிறாரு. விஜய் கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா காவேரியை வந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவங்க வந்து எங்கே போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் எதுவுமே வந்து சொல்லாமல் அவங்க பார்த்தீங்கன்னா காவேரியை வந்து விஜய் கிட்ட இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் விஜயோட லைஃப்பில் திரும்ப வந்து காவேரி வருவாங்களா, இவங்க 2 பேரும் சேருவாங்களா, இவங்க 2 பேரோட லவ் வந்து இவங்களை சேர்த்து வைக்குமா அப்படிங்கிறத இனிமேல் வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.